கலராயிருக்கும் பொண்ணா பார்த்தா கணக்கு பண்ண துடிப்பாங்க, கருப்பாயிருக்கும் பொண்ணா பார்த்தா கலையாயிருக்குன்னு சொல்வாங்க. என்ன அப்படி சொல்றா? என் பட்டு மருமக அப்படிலாம் டான்ஸ் ஆட மாட்டால. எனக்கு பியான் பார்க்க வரல சொன்னா. பாட்டி உங்க மருமக பின்னாடி என்ன பண்றான்னு பாருங்க. ஐயோ, குரங்கு பையில என்ன மாட்டி கொடுத்துட்டே, கிளவி வேற இப்ப பாத்துருவாள. மருமகளே என்ன பண்ணிட்டு இருக்கா? எத்தே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தே. அப்படியா? உடற்பயிற்சியே செய்யறா? சரி பரவாயில்ல தெரியுமா. ஏமா எனக்கு கொஞ்சம் பியான் கிடைக்குதுமா, ரொம்ப கடிக்குது. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. வாமா கொஞ்ச நேரம் பியான் பாறேன். கிளவி பாக்கலாம்னா நம்மள விடவா போறா? எத்தே உங்க மோவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏமா ஏன் மோவன் தானே நெட்டுக்கு என்னமோ கனெக்ஷன் கொடுக்கணும் என்னமோ சொல்லிட்டு இருப்பானே. யாரு உங்க மோவன்? எத்தே நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன உங்க குடும்பத்துல யாருக்காவது 2 பொண்டாட்டி இருக்கா? ஏன் மருமகளே அப்படி கேக்கா? சும்மாதான் ஒரு டவுட்ட கிளியர் பண்றதா கேட்டேன். சும்மா சொல்லுங்க தே, சொன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டியா? சொல்லுங்க. என்ன நம்ம மருமவ இப்படி திடீர்னு கேக்குறாளே? இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளான்னு தெரியலையே. சரி இவட்ட என்னன்னு கேப்போம். ஏன் மருமவளே எதுக்குமா இப்ப அதெல்லாம் போட்டு நீ ஏன் நோட்டி கேட்டுட்டு கிடக்கா? அப்போ கிளவி சொல்றத பார்த்தா ஏதோ இருக்குது. என்னதே அப்ப ஏதோ இருக்குது போல இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து மருமவளே சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நீ வேற மருமவ பத்தியா பின்னாடி பாரு மதிப்பியோ மதிக்க மாட்டியோன்னு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நான்லாம் எப்பவுமே எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கதான் செய்வேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க. பட்டு மருமவளே வேற ஒண்ணும் இல்ல. சுரேஷ் அப்பாவுக்கும் 2 பொண்டாட்டி வருமத்துக்க. என்ன சொல்றியதே? சுரேஷ் அப்பானா ஏன் மாமனாருக்கு 2 பொண்டாட்டியா? என்னது இப்படி பேசுறியா? என்னன்னு நடந்து சொல்லுங்களா? என் பட்டு மருமவளே நான் விட 2வது பொண்டாட்டி தான் பாத்துக்க. என்னது நீங்க 2வது பொண்டாட்டியா? என்னது சொல்றியா? ஐயோ எனக்கு இங்க குழப்பமாவே இருக்கே, மண்டையை வெடிச்சிருமல இருக்கே. அப்ப அந்த முதல் பொண்டாட்டி தான் எங்க? மருமவளே முதல் பொண்டாட்டியும் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது பாத்துக்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா பாத்துக்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளையாச்சு, அந்த பொம்பளைக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? என்ன பட்டு மருமவளே இப்படி பேசுறா? நான் என்ன பண்ண முடியும்? என் மாமனார் தானே வந்து பொண்ணு கேட்டாரு. எங்க அம்மாவும் சரின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. அதுக்கு ஏன் மேல கோவப்பட்டா? சி வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. முதல் பொண்டாட்டிக்கு நம்ம துரோகம் பண்றேன்னு கொஞ்சமாவது மனசு உறுத்த வேண்டாம்? அப்பவே நீங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் பட்டு மருமவளே இதுக்கு போய் எதுக்கு கோவப்படுறா? ஐயோ இந்த கிழவி மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இந்த சுரேஷ் இந்த நாசமா போறவன் வந்திருக்கவே மாட்டானே. இப்ப என் வாழ்க்கையும் நாசமா ஆயிருக்காது. என்ன மருமவளே என்னதான் பேசிட்டு இருக்கீ? என்னதுமா? தலை நிறைய பியானு நிறைய புழுதுவே கிடக்கு, அததான் சொல்லிட்டு இருக்கேன். செல்ல மருமவளே என் தலைக்கு நானும் என்னெல்லாமோ போட்டு போட்டு பாத்திரம் வந்துக்க. ஒரு நாள் இந்த பியானையே குறைய மாட்டேங்குது. எதுக்கு? மூத்தவ பொண்டாட்டி வாழ்க்கையே கெடுத்தில, அதான் விட்ட சாபமா இருக்கும். ஏன் செல்ல மருமவளே இப்படி கோவப்படுறா? நான் மட்டும் இல்லனா என் செல்ல மோவன் சுரேஷ் வந்திருப்பானா? செல்ல மோவன் தானே வந்து எனக்கு என்ன புண்ணியம். அவதான் எதிர்த்த வீட்டுக்காரி கூட தொடர்புல இருக்கானே. என்ன பட்டு மருமவளே நீ என்ன சொல்றா? ஒண்ணே இல்லத்தே, தலைய காட்டுக, பியானை எடுக்கணும்ல. என் செல்ல மருமவளே என்ன காது கிட்ட ஊந்துட்டு போது பாரு. லேசா லேசா சீக்கிரம் பிடி பிடி. கொஞ்சம் ஆடாம இருக்க, அப்பதானே பியானை எடுக்க முடியும். பட்டு மருமவளே வலிக்குதுமா, பாத்து எடு. பியான் எடுக்கிறது சும்மாவா? ஈரே முடி எல்லாம் வரதான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. பாட்டி எதுக்கு பாட்டி எங்க அம்மாவை போய் பேன் பார்க்க சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா உங்களை வேணும்னே பழி வாங்குற மாதிரி இருக்கு. ஏய் வாய முடிடி குரங்கு பாயவல, மூஞ்ச பிச்சு விடாமத்துக்கு பிச்சு. போ போய் படிக்கனா படி, சும்மா வாய் பார்த்துட்டு இருப்பா. படிப்புல ஒன்னத்தையும் காணோம். சரி சரி சின்ன பிள்ளை கிடந்து வாய் கொடுத்துட்டு கிடக்காத. இவங்க பார்மேன உச்சில கடிக்கும் போது செம்ம எடி எடி எடு. ஐயோ இந்த கிழவி என்னை விட மாட்டா போல இருக்கு. இவனுக்கு உச்சில ஒரு அடி போட்டுருமா? ஏன் மருமவளே உச்சில ஒரு அடி வாங்கி அடிச்சுட்டா? ஐயோ கிளவிட்ட என்ன சொல்ல. அத்தை அதுல ஒரு 4 பேரு சண்டை போட்டுட்டு கிடந்தா, அதான் ஓங்கி ஒரு அடி அடிச்சு முத்துருங்க. 2 அங்கேயும் 2 இங்கேயும் ஓடி வந்துட்டு. ஓ அப்படியே செல்ல மருமவளே பியானே சண்டை போட்டுட்டு கிடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேளை நீ பிரிச்சு விட்டா. சரி சரி சீக்கிரம் பியான் எடுமா. சரியான லூசு கிளவி. என்ன ஒரே கெட்ட நாத்தமா அடிக்கி. ஐயே சீ சாக்கடை வாட இங்க இருந்துதான் வருதா? ஐயோ செல்ல மருமவளே உனக்கு என்னமாச்சு? சளி பிடிச்சிட்டா? ஐயோ சளியும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல. நாத்தம் பிடிச்ச எத்தே என்னத்தே தலை என்ன நாத்தம் நாறுது. குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் செல்ல மருமவளே நான் பொங்கலுக்கு குளிச்சேமா. சீ கிளவி பொங்கல் வெயில் 2.5 மாசம் ஆகுது, இன்னும் நீ குளிக்காமலே இருக்கா? அக்கே அதான் உன் தலையெல்லாம் இப்படி பியானா புளுத்துவே கிடக்கு. இன்னும் பாரு அவனுக்கு கூடிய சீக்கிரம் புண்ணு வருதா இல்லையான்னு பாரு. ஏன் பட்டு மருமவளே என் தலைலாம் நல்லா தானே இருக்கு. ஆஹா என் தலை என்ன வாசனையா இருக்கு. பொங்கலோட போட்டது சீயக்கா இன்னும் வாசனை அப்படியேலாம் இருக்கு. சை கிழவிக்கு கிறுக்குதான் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஏத்தே நான் சொல்றது கேளுங்க, ஒரு 10 பாக்கெட்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிருக்கேன். என்ன நீங்க குளிச்சவர் தான் உங்க தலைக்கெல்லாம் பேன் பக்கம் வரதான் பத்துருங்க. ஆமா ஆமா இல்லனா மட்டும் என்ன நீ பேனா பாக்க போற
ஏ பாட்டி, ஏன் உன் பாட்டிக்கு நீ வேணா உட்காந்து பாரேன். வாய் மட்டும் நல்ல 8 ஊருக்கு பேசவா. பியான் பார்க்க தெரியாதான், பியான் பார்க்க தெரியாதான், மூஞ்ச பெரு மூஞ்ச. ஆமா ஆமா, நீ சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஒரு பேன் கூட எடுக்க மாட்டேதல, வந்து 1 மணி நேரம் ஆச்சு. என்னத்த நீங்க பேசிட்டு இருக்கிய? பியான் எல்லாம் எவ்வளவு சண்டை போட்டு கிடந்து, நான் துரத்திலாம் விட்டோம்ல. ஆமா ஆமா, பெரிய வேலைதான் உனக்கு. சின்ன பொண்ணுனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிய? வேலைனா சும்மா பறந்து பறந்து செய்வா. ஆமா மருமகளே, நீ வேலை செய்யறதையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். எப்பா கிழவிக்கு இந்த வயசுல முடி என்னோட அடர்த்தியா இருக்கு, என்னதான் யூஸ் பண்ணுவாளான்னு தெரியலையே. ஏத்தே, எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கலாமா? என்ன மருமகளே, என்ன சந்தேகம்? எதனால உடனே கேட்டுரு. எங்க அப்பா கிழவிக்கு என்ன ஒரு கான்பிடென்ட். ஏத்தே, உங்களுக்கு எப்படி இந்த வயசுல முடி இவ்வளவு அடர்த்தியா இருக்கு? முடிக்கு அப்படி நீங்க என்ன உரத்தை போட்டு வளர்த்திய? ஒண்ணும் கிடையாதம்மா, ஒண்ணும் கிடையாது. அதான் தெரியுமா, மண்டைக்குள்ள மூளை எதுவும் கிடையாதுன்னு. சொல்லுங்க தே. ஏம்மா, அதாவது நான் சரியா குளிக்க மாட்டேன் பாத்துக்க, என்னையும் சரியா தேய்க்க மாட்டேம்மா, அதான் உனக்கு இப்படி அடர்த்தியா இருந்த மாதிரி இருக்குமா இருக்கும். தூ கிளவி, இது ஒரு டிப்ஸ்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கா. சி, வெளியெல்லாம் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காத, ஜனங்கள் ஒன்னா கோரி துப்புவாங்க. என்ன என்ன மாலாக்கா, ஏதாவது விசேஷமா கேசரியோட வந்த மாதிரி இருக்கு? சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கல்யாண நாள் பாத்துக்க, அதான் கேசரி செஞ்சேன். அப்படியா? நான் என்ன நினைச்சேனா, உங்க வீட்டுக்காரருக்கும் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கல, அவளுக்கு தான் கல்யாணம் நாள் நினைச்சேன். சின்ன பொண்ணு, சும்மா பக்கத்து வீட்டுக்காரி கூட சும்மா அப்படி வார்த்தை கூட பேசலாம். சின்ன பொண்ணு, என்னால தாங்க முடியாது பாத்துக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா இவளுக்கு ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுக்கே கோவப்படுறான். என் வாழ்க்கை அப்படியா? உண்மையிலேயே அவன் தொடர்புல இருக்கானே, நான் என்ன பண்றது? ஆமா சின்ன பொண்ணு, உன்கிட்ட கேட்கணுன்றதே. நீ அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தால, ஏக்கா நான் ஒரு விடிய காலம் ஒரு கனவு கண்டே பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் உன்கிட்ட என்ன கனவு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ள எங்க மாமியார் வந்துட்டாக்கா, நான் பிறகு பேசுறேன்னு சொன்னியே, என்ன கனவு அது? கிறுக்கி கேட்கற கேள்வியை பொறு. நானே எங்க மாமியார் வந்துட்டான்னு தான் போன வச்சிருக்கேன். இப்போ பக்கத்துல வேற எங்க மாமியார் இருக்கு. மௌன பத்தி சொன்னா அது என்ன நினைக்கும்? என்ன சின்ன பொண்ணு, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னன்னு சொல்லலாம். அதுவாக்கா, ஆமா நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல ஒரு கனவுன்னு. ஏக்கா அது என்னன்னு தெரியலக்கா, மறந்துட்டு. ஏக்கா நான் இன்னொரு நாள் கனவு காண்பேல, அப்ப நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எனக்கா ஐயா கிறுக்கி, எப்ப பாரு இவளுக்கு கனவு காண்றதா வேலை போல. இந்த சின்ன பொண்ணு, கேசரி சாப்பிடு. நல்ல நிறைய நெய் ஊத்தி மணக்க மணக்க முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு. எப்பா பார்த்தாலே நாக்குல எச்சில் ஊறுதே. அவளுக்கு தின்ற வழிதான். போயம்ல எதே, நீங்க அன்னைக்கு நாள் சொல்லிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு சுகர் ஆரம்பிக்க போகுதுன்னு, அதனால நீங்க சாப்பிடாதுங்க. நான் ஒத்தில சாப்பிடுறேன். என்ன நான் எப்பவும் ஓட சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொன்னியா, மறந்துட்டியா? வயசாயிட்டுல உங்களுக்கு மறந்துட்டு போல இருக்கு. எதே, நான் அவ்வளவு ஒத்தில தின்றேன். என்ன சரி சின்ன பொண்ணு, நீ சாப்பிடு, நான் வாரேன். என்ன எக்கா ஒரு நிமிஷம் இல்லங்களா? என்ன சின்ன பொண்ணு? இருங்க ஒரு நிமிஷம். மலாக்கா பாத்திரம் தாங்க. அட கடவுளே, இவ்வளவு ஒத்தியில தின்னுட்டா பாரு, இவள ஒரு பொம்பளையா? என்ன மாலாக்கா, வாய பொளந்த மாதிரி இருக்கு? இல்ல சின்ன பொண்ணு, ஒண்ணு இல்ல, நான் வாரேன். இல்ல மாலாக்கா, ஒரு நிமிஷம்க்கா. என்னது, மறுபடியும் ஒரு நிமிஷமா? ஏக்கா பயப்படாதுங்க. என்ன ஏக்கா, உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அப்பா, உனக்கு இப்பவாதே சொல்லணும்னு தோணுச்சே. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. சரி நான் வாரேன். சரி போயிட்டு வாங்க. சரி.